விரிசடை கடவுள் சிவன், குன்றெறிந்த குமரவேள் முருகன். இந்த 2 பேரும் குமரி கண்டத்தில் நடந்த முதல் சங்கத்தில் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். இருங்க, அதாவது முருகன் அப்படிங்கிறவரும் சிவபெருமான் அப்படிங்கிறவரும் நம்ம வந்து தமிழ் கடவுளாக நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறது, தமிழர்களுடைய முதல் கடவுளே முருகன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. சிவபெருமான் அவங்களுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் வந்ததோ இல்லை ஓட்டவர், அது கதைக்கு நம்ம போக வேணாம். ஆனால் இவங்க வந்து புலவர்களாக இருந்ததா நீங்கள் சொல்கிறீங்க முதல் சங்கத்தில். அதுவும் முதல் சங்கம் வந்து தென்மதுரை அப்படிங்கிறது குமரி கண்டம்னு வேற சொல்கிறீங்க. சரியா நான் கேட்டது? சரிதான். அப்போது தென்மதுரை தான் குமரி கண்டம். அங்கே வந்து குமரி கண்டத்தில் தென்மதுரை. ஓ, குமரி கண்டத்தில் தென்மதுரை இருந்தது. தென்மதுரை குமரி கண்டம் இல்லை, அதில் ஒரு பகுதி தென்மதுரை. அப்போ முதல் சங்கம் வந்து எங்கே இருந்திருக்கு? குமரி கண்டத்தில் இருந்திருக்கு. அங்கே சிவபெருமானும் முருகனும் முரஞ்சியூர் முடிநாகராயர் இவங்க எல்லாரும் சேர்ந்து புலவராக இருந்திருக்காங்க. ஆமாம். இப்போ முருகனும் சிவனும் தென்மதுரையில் இருந்த குமரி கண்டத்தில் புலவர்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியுது. நக்கீரர் சொன்னால் ஏற்றுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் சும்மா எதையும் எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன் எழுதின நூல் அகப்பொருள்.